ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரமாஸ் கோல்டன் டைரி. இன்னைக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு உளுத்தங்களி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கருப்பு கவுனி உளுத்தங்களி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உளுத்தங்களி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் கருப்பு அரிசி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கணும், இல்லைன்னா ஒரு 4 to 5 hours ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். தென் ஒரு கப் அரிசிக்கு வந்து ஒரு பவுல் வந்து கருப்பு உளுந்து, தென் ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கணும், கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. இந்த கருப்பு உளுந்தை வந்து கொஞ்சம் மண் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணியை வளர விட்டு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒரு பேன் எடுத்து அதில் வந்து அந்த உளுந்தை போட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஒரு பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சோண்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பவுட்ராக்கி கொண்டு வந்துடணும். இதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு, இப்போ வந்து அந்த ஊற வச்சிருந்த கருப்பு அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி இதையும் வந்து நல்லா ஃபுல்லாக அரைச்சிக்கணும். நிறைய ஒரு டம்ளருக்கு மேலே தண்ணி ஊற்றி நல்லா லிக்விடாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம வெல்லைப்பாகு ரெடி பண்ணிடலாம். அந்த கொஞ்சம் ஒரு கப் வெல்லத்தை வந்து நல்லா பேனில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம களி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்த மாவை எடுத்து கொட்டிட்டு நம்ம அது மேலேயே வந்து நம்ம அரைச்சி கொண்டு வந்த கருப்பரிசி அதையும் போட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா நிறையாவே தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 கப்பு தண்ணி நிறைய ஊற்றிட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். 3 to 4 கிளாஸஸ் நிறைய ஊற்றிக்கலாம் நமக்கு வேணுங்கிறது. கட்டி இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் நல்லா சிம்மில் வச்சே வந்து நம்ம கிண்டிகிட்டே வரணும். இந்த களியை வந்து நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேனில் செய்யறது வந்து ரொம்பவே நல்லது. ரொம்ப ஒட்டாமல் அடி பிடிக்காமல் நமக்கு ஈஸியாக கிண்டுறதுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நல்லா திக்காக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வெள்ளைப்பாகு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுலேயே டேரெக்டாக இதிலே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி அது இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆகிடும். மறுபடியும் வந்து சிம்லேயே வச்சு இன்னும் நம்ம வந்து அது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு 2, 3 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணணும். கீ வேணுங்கிறவங்க கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் நிறையா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. வீட்டில் பொம்பளை பசங்க இருந்தாங்க அப்படின்னா 14 இயர்ஸ் மேலே இருந்துச்சுன்னா இந்த டைமில் அவங்களுக்கு இந்த உளுத்தங்களி செஞ்சு கொடுக்கறது வந்து ரொம்பவே அவங்களுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கிண்டியாச்சு, நல்லெண்ணெயும் ஊற்றியாச்சு. இப்போ வேணுங்கிறவங்க வந்து கொஞ்சோண்டு கீயில் கேஷ்யூ நட் கூட போட்டு வறுத்து போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா கருப்பரிசி உளுத்தங்களி ரெடி ஆயிடுச்சு. அந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரமாஸ் கோல்டன் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.